ஹாய் ஹலோ மை டியர் மக்களே வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்திங்கன்னா மந்தியூர் சாய் சிந்து சினிமாஸ்க்கு என்ன படத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மார்கன் படத்துக்கு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணப்பா படத்துக்கு வந்திருந்தோம். கண்ணப்பா படம் ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மார்கன் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டு ரசிகர்கள்ட்ட 1-2 கேட்டுருவோம். அதுக்கப்புறம் நான் என்ன ரிவ்யூ அப்படிங்கிறத சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? எப்படி நீங்கள் எதிர்பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சா கண்ணப்பா படம்? அருமையாகவே இருந்தது படம். சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருந்தது. படம் நல்லா இருந்தது. எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சுங்களா? அதுக்கு மேலே இருந்தது. படம்னா இப்படி தான் எடுக்கணும். ஒருத்து சூப்பர் நைஸ் ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், எத்தனை டைம் வேணாலும் பார்க்கலாம். படம் எப்படி இருந்துச்சுங்கண்ணா? லவ் பண்ண விட ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சுங்களா? நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சுங்கண்ணா? பார்க்கலாம். படம் எப்படி இருந்துச்சுங்கண்ணா? நல்லா. கிட்டத்தட்ட விஜய் ஆண்டனிக்கு பார்த்துட்டிங்கன்னா கடைசியாக வந்த படங்கள் எதுவுமே வந்து பெரிய வெற்றியை தரல. இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த மார்கன் திரைப்படம் விஜய் ஆண்டனிக்கு வந்துட்டு ஒரு கம்பேக் கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட டைரக்டர் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா லியோ ஜான் பால். இது வந்து ஒரு அறிமுக இயக்குனர். இதுக்கு முன்னாடி வந்துட்டு பல படத்துக்கு வந்து எடிட்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் விஜய் ஆண்டனிக்கு வந்துட்டு கை கொடுத்துருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். படத்தில் வந்துட்டு யார் சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே சஸ்பென்ஸாக போச்சு. இந்த படத்தில் வேறு என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா படம் ஸ்டார்டிங்கிலிருந்தே வந்துட்டு சீட் எட்ஜில் உட்கார வைக்கிற மாதிரி ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னு தான் இந்த படத்தை சொல்லணும். இந்த படத்தில் இன்னும் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா படம் வந்து எந்த இடத்துலையுமே பெருசாக போர் அடிக்கலை அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து பார்க்க முடியும். மார்கன் மூவியை பொறுத்தளவுக்கு மைனஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெருசாக எதையும் சொல்ல முடியாது. பட்டு லாஜிக்ஸ் எல்லாம் பார்க்காம ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா படம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். மார்கன் மூவியில் வந்து பார்த்திங்கன்னா அஜய் தீஷனுக்கு கொடுத்துருக்கிற கேரக்டர் ஆகட்டும், அவரோட நடிப்பாகட்டும் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எல்லா விஷயத்துலையும் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. படம் ஸ்டார்டிங்கில் இருந்துட்டு யார் வந்துட்டு அந்த சீரியல் கில்லராக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துட்டு படம் ஃபுல்லாகவே வந்துட்டு சூப்பராக கொண்டு போயிருந்தாப்புல. இது வந்துட்டு ஒரு அறிமுக டைரக்டரோட படம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிற அளவுக்கு வந்து படத்தை சூப்பராக எடுத்திருந்தாப்புல. ஆஸ் அ எடிட்டராக வந்து ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணின லியோ ஜான் பால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த படத்தில் டைரக்டராக தன்னை வந்துட்டு ப்ரூஃப் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்துட்டு ஒர்த்தாக வந்து டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படம் விஜய் ஆண்டனிக்கு பல சரிவுகளுக்கு அப்புறம் ஒரு நல்ல கம்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்துட்டிங்கன்னா 3.25 அவுட் ஆஃப் 5. மஸ்ட் வாட்ச் மூவி த்ரில்லர் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி. See you, take care, bye bye, tata.